எதிர் அணி எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா திமுக பெரிய சவாலா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு திமுக ஆட்சி மீதான அதிருப்தி அதிகரித்து வருகிறது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்தனா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் 25 இடங்கள் கேட்போம் அப்படின்னு, நிச்சயமா 20 இடங்கள் கேட்பாங்கன்னு இப்போ இவங்க தரப்புல சொல்றாங்க. ஆனா என்னன்னா, தாவேகாவுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்து பார்த்து திமுகவுக்கு ஒரு ஒரு விதமான பயம் அல்லது தன்னம்பிக்கையின்மை வந்துடுச்சு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் பாக்கியா அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் இருக்கு. அதுக்குள்ளேயே திமுக தான் ஆட்சிக்கு வரும், முதல்வராக ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே காலம் அப்படிதான் இருக்கா? இதை 2-3 வகையில் பார்க்கலாம். ஒன்று இப்போ இருக்கிற நிலைமை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிற நிலைமை இப்படியே நீடித்தால் திமுகவுக்கான சாத்தியம் இருக்குது. திமுக மீண்டும் வருவதற்கான சாத்தியம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அத்தனையுமே திமுக கூட்டணி கட்சியிலேருந்து விலகலை இன்று வரையில். அங்கங்கே கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் கூட இது ஒரு பக்கம். எதிர் அணி எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திமுக பெரிய சவாலாக இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதிர் அணியில் இன்னும் கன்சாலிடேட் ஆச்சான்னா இன்னும் ஆகலை. அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்தாச்சு, அது இன்டாக்ட், அதில் மாற்றங்கள் கிடையாது. ஆனால் திமுகவுக்கு எதிராக களமாடுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் சீமான், தாவேகா விஜய், பாஜக, அதிமுக எல்லாரும் தான். ஆனால் அதிமுக பாஜக 2 சேர்ந்து போச்சு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா நான் அதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அப்படி சேரும்போது திமுகவுக்கு எதிரான அதிருப்தி ஓட்டுகள் இருக்குல்ல, அத்தனையும் போய் சேரும். இவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி இந்திரா காந்தி 77ல் இந்திரா காந்திக்கு எதிரான எமர்ஜென்சிக்கு அப்புறமா வந்தது இல்லை, பல கட்சிகள் பிரிஞ்சிருந்த கட்சிகளாக ஒன்றா சேர்ந்தனால வெற்றி பெற முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் அது எதுவுமே இன்றைக்கி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போது 2021ல் ஸ்டாலினோட திமுக பெற்ற வெற்றியை போல இருக்காது. ஏன்னா மக்களுக்கு திமுக ஆட்சி மீதான எதிர்பார்ப்பு, விருப்பம், தேவை எதுவுமே பூரணமாக இல்லை. அதாவது அவங்க எதிர்பார்ப்பு தோல்வி, எதிர்பார்த்த பல விஷயங்கள் தோல்வி. மக்கள் எதிர்பார்த்தது விலைவாசி ஏற்றம், வரி போட மாட்டேன், வீட்டு வரி சொத்து வரி போட மாட்டாங்க, போட்டாங்க. கரண்ட்டு பிரச்சனை, அடிப்படை தேவைகள் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிச்சுட்டு வருது, பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பின்மை அதிகரிச்சுட்டு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு திமுக ஆட்சி மீதான அதிருப்தி அதிகரித்து வருகிறது. அது எந்த அளவுக்கு இன்னும் ஒரு 7 மாதத்துக்குள்ளே எப்படியும் அதிகரிக்கலாம், ஓன்னு அதிகரிக்கலாம். இல்லை இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த குறைகளெல்லாம் இந்த 7 மாதத்துக்குள்ளே அவங்க தீர்த்துட்டாங்கன்னா வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஜெயலலிதா அந்த மாதிரி வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய களச்சூழலில் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி அதிகரித்து கொண்டு வருகிறது. எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு. ஆனால் இப்போங்கிற ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மேலே இவ்வளவு அதிருப்தி இருக்குது. அப்படி இருக்க இப்போதைக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக வர வாய்ப்பு இருக்குன்றீங்க. இதெல்லாம் இருக்கு. அப்போ இருக்க எப்படி சார் இது? தமிழக மக்கள் அப்படி ஒன்றும் அறிவில்லாதவர்கள், நல்ல ஹையர் எஜுகேஷன் படித்தோம் நம்ம. ஆமாம், அப்படி இருக்க நம்ம சிந்திச்சு ஓட்டு போடுவோம். இல்லை, அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது கண்ணன். என்ன விஷயம்னா, இதுவரையில் திமுக பெற்ற வாக்கு சதவீதம் இருக்காது, திமுக அல்லது திமுக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் அது குறையும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பிடிக்குதுன்னா பிடிக்காதது எவ்வளவுன்னு இருக்கு இல்லையா? இப்போ எதிரணியில் இருக்கிறவங்க, திமுகவுக்கு எதிரான திமுகவை எதிர்க்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒன்றா கை கோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஒவ்வொரு பேர்த்தரோட பர்சன்டேஜும் கூடும். நாம் தமிழர் சீமானுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. தவிக இதோட தேர்தலில் போட்டியிடாட்டாலும் அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும்னு பரவலாக பேசுகிறாங்க. அது நம்ம எப்போவுமே தெரியாது, நமக்கு தேர்தல் களத்தில் தான் தெரியும். இப்போ இதெல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் சார். அப்படி சேர போனால் கூட சரி சார், திமுக அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், விஜய் இந்த நாலு முனை போட்டி இருக்கிறப்ப திமுக ஈஸியாக ஜெயிச்சிடுமா? 4 முனை போட்டின்னு பிரிஞ்ச காலத்திலலாம் ஜெயிச்சிருக்கு. 1989 ஆமாம் சார், அதிமுக 2ஆக பிரிஞ்சு போச்சு. ஆமாம். காங்கிரஸ் அதிமுகவில் இடம்பெற்றிருந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது. 89 சட்டப்பேரவை தேர்தல் நல்லா கவனிக்கிறேன். காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது. அதிமுகவில் ஜெயலலிதா தலைமையில் ஒரு தனியாக போட்டிது. அதிமுகவில் ஜானகி தனியாக போட்டுது. திமுக தனியாக போட்டது. அப்போ யார் ஆட்சிக்கு வந்தா? திமுக. ஆனால் 89 அதிமுக பிளவுபட்ட அதிமுக ஒன்றா சேர்ந்து போச்சு. அப்போ காங்கிரஸு கூட்டணியில் சேர்ந்து போச்சு. மக்களவை தேர்தல் வந்தது, இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தலில் அதிமுக. ஆமாம். ஆக சேர்ந்ததுன்னா பிரிந்திருக்கிற, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 திருப்பி பாராளுமன்றம், இந்த 3 தேர்தல் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு வருது சார். அப்படி இருக்கப்ப இது இன்னும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறது. பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அவங்க செஞ்சிருக்குது மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதல்வன், இப்படிலாம் அதாவது சமூக திட்டங்கள்லாம் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருக்கிறப்ப கூட திருப்பியும் திமுக தான் ஜெயிக்கன்றீங்களா? இப்போ இல்லைடா, அதை தான் நான் திரும்ப ஒரே வரியில் சொல்லிடுறேன். திமுக மீது ஆன்டி இன்கம்பன்சி அதிகரித்து வருகிறதா? எஸ், ஆமாம், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் மெல்ல மெல்ல குறைந்து வருகுதுன்னு சொன்னீங்க. இன்னமும் குறையும். இந்த தேர்தலையும் இப்போ சென்ற முறை பெற்ற வாக்கு சதவீதத்தோட குறையக்கூடும், சந்தேகமே கிடையாது. ஆனால் அது பலன் யாருக்கு போகணும்? நீங்கள் குடத்தில் தண்ணி குறைப்பீங்க, ஓட்டையாக இருந்ததுன்னா ஒரே ஒரு பொத்தல் இருந்ததுன்னா ஒரு சின்ன விரிசல் தான் வழியும், கொஞ்சம் நேரம் ஆகும். 4-5 பொத்தல் தான் வெளியில் போயிடும். அந்த மாதிரி இவங்களுக்கு எதிரான வாக்குகள் சிதறி போயிருக்கு, பிரிஞ்சு போயிருக்கு. எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு சாத்தியமே இல்லை. சரி, அதைத்தான் நான் சொல்ல வர திரும்ப. அப்போ சரி சார், அதே கூட்டணியில் அப்போ அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக 10 வருஷம் அவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருந்தும் 76 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆமாம், அதிமுக கூட்டணி 66 இடங்கள். 60 இல்லை, கூட்டணியோட சேர்த்து. சரி சரி, 75. ஆமாம், 75. அப்படி இருக்கிறப்ப இப்போ திமுக ரூலிங்கில் இருக்குது. அப்போனா இன்னும் ஆன்டி இன்கம்ஸ் அதிகமாக தான் ஆகும். கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஆனால் அப்போ இருக்கிற நிலைமை வராது. நீங்கள் அதிமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தபோது திமுக அணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே இருந்தாங்க. திமுக கூட்டணியில் யாரும் விலகலை. ஒருவேளை 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பக்கம் இருந்த திமுகவுடன் இருந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி எல்லாம் 21 தனியாக போட்டிடுறோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பு திமுக கிடைச்சிருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் 76 இடங்களை அதிமுக எடப்பாடி தலைமையிலான ஜெயலலிதா இல்லாமல் அதிமுக வாங்கியிருக்கிற போது இந்த கூட்டணி கட்சிகள் இப்படி எடுத்துப்போம், நம்ம தலைகீழாக எடுத்துப்போம். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகினால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, இருக்காது. சரி சார், அப்போ இந்த கூட்டணி 2000 இம்பேக்டாக இருந்தது, அவங்களுக்குடைய ஓட்டு சதவீதம் நல்லா இருந்தது. இப்போ விசிக மிக காயம்பட்டிருக்கு. அந்த பட்டியலினத்து மக்கள் மிகவும் காயப்பட்டிருக்கு இந்த ஆட்சியினால்.
கம்யூனிஸ்டும் அதே மாதிரி போராட்டம் அவங்களும் தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த வாக்கு சதவீதம் குறையதுதானே வாய்ப்பு இருக்கு. குறையும். நான் வாக்கு சதவீதம் குறையுங்கிற அதில் எனக்கு மாற்று கருத்து. ஆமா, கூட்டணி தயவுல தான் திமுக வெற்றி இருக்குன்னு சொல்றேன். அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க சொல்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு சில ஆதங்கம் இருக்கு, கோபம் இருக்கு திமுக மேல. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு தொழிலாளர் பிரச்சனை விஷயத்தில் இருக்குன்னா, இதை வச்சுக்கிட்டு அவங்க கட்சியில் கூட்டணியிலேருந்து வெளியில வர மாட்டாங்க. ஆனா வெளியில வந்தா நிலைமை மாறும். ஆனா அடிமட்டத்துல இருக்கும் தான் சார் ஓட்டு போடுறான். அந்த தலைவருங்களா ஓட்டு போடுறாங்க. அது பார்க்கணும் இல்ல. கரெக்ட். அவன் தலைவரோட சொல்லு சிபிஐ லீடர்ஷிப் சொல்றது தான் சிபிஐ தொண்டன் கேட்பான். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்றது தான் விடுதலை சிறுத்தைகள் தொண்டன் கேட்பான். அதெல்லாம் மாறாது. ஆனா கேட்பான். ஆனா அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட்டியலினத்தை பயங்கரமான பாதிப்பு. என்ன நான் நினைக்கிறேன்னா, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழிற்சங்க பிரச்சனைகள் இருக்கு, காங்கிரஸ் கட்சி கூட இருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை ஒரு பேரம் பேசுவதற்கான வாய்ப்பாக தான் பயன்படுத்திப்பாங்க. போன முறை திமுக குறைந்த இடங்களை கொடுத்தது, இல்லை இந்த முறை நிறைய இடங்களை எங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும், அப்போ தான் தேர்தலில் நாங்கள் சந்தித்து கணிசமான இடங்களை பெற முடியும்னு காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் 3 பேருமே சொல்லிட்டாங்க. இப்போ நெல்லையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அவர் என்ன சொன்னார், மேலிட பார்வைகள் கட்சியினோட மேலிட பார்வைகள் 130 இடங்களை 125 இடத்துல. ஆனால் அது நடக்காது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 70-80 இடங்கள் கேட்பாங்கன்றதுக்கு அறிகுறி இது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் 25 இடங்கள் கேட்போம் அப்படின்னு நிச்சயமாக 20 இடங்கள் கேட்பாங்கன்னு. இப்போ கூடுதல் இடங்களை கேட்டு நெருக்கடி கொடுப்பாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. நெருக்கடி கொடுத்தா வேற வழியே இல்லைன்னு கொடுக்கக்கூடும். இதெல்லாம் என்னோட யூகம். அது நாளைக்கு எப்படி வேணால் மாறும், நான் ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற கருத்து சொல்கிறேன். அப்படி ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இப்போ மக்கள் நீதி மையம் இருக்குது, முஸ்லீம் இருக்குது, முஸ்லீம் லீக் கட்சிகள், இத்தனை கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டா திமுகவுடைய எண்ணிக்கை குறையும். எண்ணிக்கை குறைவாக இருந்து ஒருவேளை போட்டியிட்டு வெற்றி பெற்றால்னு வச்சுங்களேன், அப்போ வேறு வழியே கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்னா வெளியில் போயிடுவாங்க. போனால் பலவீனமாயிடும். இதான் விஷயம். சரி சார். அதாவது 2021 விஜய்ன்ற அந்த ஃபேக்டர் இல்லை வரல. ஆனால் இப்போ விஜய்ன்ற ஃபேக்டர் வந்திருக்கு. உண்மையிலே பார்த்தா மக்கள், அதாவது இளைஞர்கள், பெண்கள் கூட்டம் அவ்வளோ வருது. கரெக்ட். புரியுதுங்களா? அதாவது 2010 ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகிறப்ப எங்கே கோயம்புத்தூரில் அவ்வளோ கூட்டம், சேலத்தில் அவ்வளோ கூட்டம், இப்படி பயங்கரமான கூட்டம் வந்தது. அப்போ 2011 தேர்தலில் திமுக எதிர்கட்சி கூட வர முடியல சார். அவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருந்தது. அப்போ கூட தெரியல. ஆமாம். இப்போ வெளிப்படையாகவே தெரியுது இவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ். இவருக்கு அதே மாதிரி கூட்டம் வருது. யாருக்கு, எந்த தலைவருக்கும் தமிழகத்தில், அதாவது 500 ரூபாய் பிரியாணி, கோட்டர், இது எதுவும் இல்லாமல் தன்னெழுச்சியாக வருது. அப்படி இருக்க திமுக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது இல்லை? கரெக்டு. அதனால தான் தாவேக்காக்கு 1008 நிபந்தனைகள் போடுறாங்க. மற்ற கட்சிகளை இப்போ நான் ஒரு விலங்கை பார்த்து பயந்துட்டேன்னு வச்சுங்களேன், அப்போ தான் அந்த விலங்கை துரத்துவேன், அடிப்பேன், பண்ணுவேன். இல்லை, இயல்பு தானே, மனித இயல்பு. அதே மாதிரி இத்தனை கட்சிகள் எதிர்கட்சிகள் இருந்தால் கூட தாவேக்காக்கு இவ்வளோ கூட்டம் வருதா, பயம் வந்துடுச்சு திமுகவுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, திமுக அந்த தாவேக்கா கூட்டம் போட்டால் 1008 நிபந்தனை விதிக்கிறாங்க. அதே விஜயே சொல்லிட்டார், எனக்கு மட்டும் இவ்வளோ நிபந்தனைகள் போடுறீங்களே, அப்படி இதே மாதிரி மற்றவங்களுக்கு போடுவீங்களான்னு கூட கேள்வி கேட்டேன். மோடிக்கு போடுவீங்க, அமித்ஷாவுக்கு போடுவீங்க, ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு போடுவீங்களான்னு கேட்டார். அதில் ஒரு சில பேருக்கு போட்டிருக்காங்க. அது வேறு விஷயம். நம்ம என்ன சொல்கிறேன், இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா, தாவேக்காவுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு ஒரு விதமான பயம் அல்லது தன்னம்பிக்கையின்மை வந்துடுச்சு. பயப்படுறாங்க, பதட்டம் வந்துடுச்சுன்றது உண்மை. ரசிகர்களாக இருந்தால் 8 மணி நேரம் காத்து இருப்பாங்க. ஆனால் வந்த கூட்டம் அப்படியே காத்துட்டு இருக்கு. மற்ற பேருமே ரசிகர்களா நான் கேட்குறேன். நமக்கு தெரியாது. அல்ல, லேட்டாக ஆனது கூட திருச்சியில் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஏறக்குறைய 6 மணி நேரம் அவ்வளோ கூட்டம் அப்படியே இருந்து கலையில். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிறது பார்த்தா, அதாவது ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு காக்கா கூட்டம்,
அப்படின்ட்டு அப்படி சொல்ல நீங்களும் அந்த இதுக்கு வரீங்க. அதெல்லாம் ஏற்றுக்கல. நான் அதை சொல்லலை. நான் அப்படி சொல்லலை. மக்கள் நீதி மையத்தினுடைய நிறுவனர் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருங்க, கூட்டம் வந்தால் அதெல்லாம் ஓட்டா வருமான்னு தெரியாது, எனக்கே அதுதான் சொன்னார். அவர் யதார்த்த நிலைமை சொல்லியிருக்காருன்னு நம்ம கவனிக்கணும். கமலுக்கோ ரஜினிகாந்துக்கோ அஜித்துக்கோ எல்லா நடிகர்களுக்கும் கும்பல் வருமா என்றால் மாற்று கருத்தே கிடையாது. ஏஆர் ரகுமான் ஒரு கூட்டம் இசை நிகழ்ச்சி நடத்தினார் சென்னையில். முதலமைச்சருடைய காரே வந்து கொஞ்ச நேரம் தாமதமாகிற அளவுக்கு அந்த கூட்டம் இருந்தது. ஆனால் ஏஆர் ரகுமான் நாளைக்கு தேர்தலில் போட்டியிட்டா ஜெயிப்பாரா தெரியாதுன்னு நான் சொல்லணும். அதுதான் இயல்பு. எத்தனையோ நடிகர்கள் கட்சியை தொடங்கியிருக்காங்க. பல நடிகர்கள் காணாமல் போயிட்டாங்க. கட்சி தொடங்கிய பல நடிகர்கள் வெற்றிகரமான திரையுலகத்தில் வெற்றி பெற்ற அவர்கள் தொடங்கிய பல கட்சிகள் வெற்றி பெறவில்லை. கட்சிகள் வாழ்க்கையில் அது வேறு இது வேறு. என்னன்னா நாம் என்ன திரும்ப ஒரு விஜயை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது. அவர் இதுவரையில் எந்த தேர்தல் களத்தையும் சந்திக்கலை. அதுதான் சார். நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் ஆடி பிடிச்சார் சார். ஆமாம், கண்டிப்பாக. இது இன்னொன்று 80க்கு போடுவோம். என்டிஆரும் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார். சூப்பர். ஆமாம். அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு என்ன ஓட் பேங்கே தெரியாது. நான் ஆட்சி பிடிச்சிருக்காங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது, ஏற்கிறேன். என்ன கருத்து சொல்கிறீங்க? விஜய் கட்சியை தொடங்கியது எப்போ? என்ன சார்? 2022 சார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துதா இல்லையா? இல்லை, அவருடைய மெயினே 2026 சட்டமன்ற தேர்தல்னு சொல்லியிருக்காருல்ல. கரெக்டு. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு தேர்தலில் வரும் களம் கண்டு தன்னுடைய பர்சன்டேஜ் தனக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது என்பது நிரூபித்து காட்டிருக்கிறார். சிம்பிளாக சொல்ல நிறைய படிச்சிருக்காங்க. பாட புஸ்தகத்தில் எல்லா பாடங்களும் தரும், A to Z தெரியும், ஒப்பிப்பான். ஆனால் அவன் எக்ஸாமினேஷன் எழுதினா தான் அவனுக்கு என்ன மார்க்குன்னு தெரியும். எக்ஸாமினேஷன் தேர்வு பரீட்சை எழுதாத மாணவனுடைய மதிப்பெண் என்ன சொல்ல முடியும்? இப்போது ஒரு தேர்வு எழுதாத மாணவனை போலத்தான் விஜய் இருக்கிறார். ஆனால் அதை வச்சுக்கிட்டே நான் சொல்லவும் மாட்டேன். ஆனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிரூபிக்கணுங்கிற. எனக்கு நீச்சல் தெரியும், நான் நீச்சலில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், எனக்கு பிரமாதமாக நீச்சல் தெரியும், 1 மணி நேரம் தண்ணியில் இறங்கணும். ஆமாம் சார். அதுதான் ஒரு தேர்தல் வர நம்ம பொறுத்து இருக்கலாம். இன்னும் ஒரு 7 மாதம் பொறுத்து இருந்து பார்ப்போம். விஜய்க்கு தன்னுடைய எவ்வளோ வாக்குகள் தெரியும். ஒருவேளை அவர் 50% கிடைச்சதுன்னா அவர் நிச்சயமாக அசைக்க முடியாத தலைவர் தான். அசைக்க முடியாது. ஆனால் 5% கிடைச்சி எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போச்சுன்னா அவருக்கு அரசியல் இல்லை. பல ஆளுங்கட்சி எடுத்திருக்க சர்வேகளே சொல்லுது 20லேருந்து 25% விஜய்க்கு கிடைக்கும்ன்றாங்க சார். அப்படி இருந்தால் தாக்கம் ஏற்படும். நிச்சயமாக அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்துவார்னா எந்த கட்சியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னா ஆளுங்கட்சியான திமுகவுடைய ஓட்டுகளில் தாக்கம் ஏற்படுத்துவார். அது மாற்று கருத்து கிடையாது. திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிற ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் அத்தனை பேர் இனிமேல் இதுதான் நமக்கு எதிர்காலம் அப்படின்னு நினச்சி வரக்கூடும். நீங்கள் சொல்கிற சர்வே எல்லாம் அப்படி நடந்ததுன்னா ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுதான் உண்மை. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அப்போனா சரி சார், ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக, விஜய், இப்படி. ஏன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி இதில் எடுத்துக்க முடியும், அவர் தனித்து தான் நிற்க. அப்போனா இந்த ஓட்டு ஸ்பிரிட் ஆகுது இல்லை? ஆமாம். அப்படி இருக்க தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு கூட்டணி சட்டமன்ற அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் அதை சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வர்றீங்கன்னு நான் அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டேன். நானே சாத்தியம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவதற்கும் வழி இருக்கிறது. பொதுவாக 1989 நிலைமை வேறு, இன்றைக்கு 2025 நிலைமை வேறு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை எல்லா கட்சிகளுக்கும் சமமாக ஒரு 20 சீட்டு 25 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு நான் ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்ல, அது நடக்குமான்னு தெரியாது. ஒரு 40 சீட்டு விஜய், 80-90 சீட்டு வந்து அதிமுக, 10 சீட்டு பாஜக, நாம் தமிழர் ஒரு 4 சீட்டுன்னு வச்சுங்களேன். நிச்சயமாக தொங்கு சட்டசபை தான், சட்டமன்றம் கிடையாது, மாற்றமே. அப்போ யார் ஆட்சி அமைக்கிறாங்க, யாருக்கு ஆதரவு கிடைக்குது, எவ்வளோ கட்சிகள் ஒன்றா சேர்றாங்க, எந்த கட்சி எங்கே ஒன்றா சேர்த்துன்னு மாற்றங்கள்லாம் நிறைய ட்ராமா நடக்கும், நிறைய நாடகங்கள் நடக்கும். இது வரைக்கும் தமிழகத்தில் கண்டிராத நிச்சயமான நாடகங்கள் அப்போது அரங்கேறும். பயங்கரம். அப்போனா இதில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பேரத்தில் பேசுறதுல பாஜக கில்லாடி இல்லை.
நிச்சயமா அது எப்போன்னு தெரியாது. ஏன்னா பாஜக பல மாநிலங்கள்ல அப்படித்தான் கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைச்சு வந்திருக்கு. தங்களுக்கு சாதகமான ஆட்சியை நடத்தி ஒண்ணு தானே ஆட்சிக்கு வரும். இல்லைன்னா தனக்கு சாதகமான கட்சி ஆட்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற அரசு திமுக பார்த்தீங்கன்னா விஜய் தான் அட்டாக் பண்ணுறாங்க, மொத்த பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போன்னா நீங்கள் சொல்லபடி உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன். உள்ளுக்குள்ள பயம் வந்துச்சு. நான் சொல்கிறேன், இந்த திமுக தான் கூட்டணி தான் வெற்றி பெறும்ன்ட்டு ஒரு பபுள்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்களா? மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அண்ணா இவ்வளவு எல்லா அரசியல் கட்சிகளிலும் நிகழ்வுகள் நடக்கின்றன. உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறது. ஆமாம், அந்த மாநாட்டில் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் வராரு. மேலிட பொறுப்பாளர் அப்படின்னா கட்சியினுடைய மேலிட தலைவருடைய ஆசையோடு தான் வராருன்னு அர்த்தம். மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து சொல்கிறார் 117 125 நம்ம சொல்கிறோம். ஒரு நம்பர் சொல்கிறேன். அந்த போட்டியிட போகிறோம்னு சொல்கிறாங்க, போட்டியிட வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலிடம் காங்கிரஸ் மேலிடம் கூடுதல் இடங்களை கேட்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இது மாதிரி எல்லா கட்சிகளையும் இருக்குது. ஆக அதெல்லாம் சினாரியோ எப்படி வருதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறதா? ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலேருந்து வெளில வந்து தாவேக்காவோட சேர்ந்ததா தெரியாது சார். இன்னொன்று சார், இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுக்கு பாராளுமன்றம் வேற, சட்டமன்றம் நம்ம மக்கள் அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்கு சதவீதம் 25 குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கே எந்த வித கூட்டணி இல்லை, எதுவும் இல்லை. அது 20 வாங்கியிருக்கு. அப்போ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இத்தனைக்கும் கூட்டணியில் இல்லை. ஆமா, திமுக கூட்டணியில் இருக்கு. ஆமா, கூட்டணி கட்சிகள் அவங்களோட இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கிறப்ப அதுவும் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி 2019 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சது. ஆனால் 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோடு சேர்த்து 75 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்போனா பாராளுமன்றம் இது அப்படி இருக்கப்ப அப்போ ஏடிஎம்கே ஆன்டிஎம்கே ரூலிங் பாரு ஆன்டிஎம். இப்போ வந்து திமுக இருக்குது இல்லை? கண்டிப்பாக திமுக அரசு மீதான அதிருப்தி, கோபம் எல்லாமே சேர்ந்து அதிமுகவுக்கு அதிகமான இடங்களை தருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுவரையில் வந்து பிஜேபி வந்து திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தியிருக்கு. இப்போ நிறைய இயக்கம் நடத்தினார். யார்? அண்ணாமலை. ஆமாம் சார். இப்போ அண்ணாமலை மாறிட்டார். இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான செயல்பாடுகளில் ரொம்ப தீவிரம் காட்டி செயல்படுவது எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுகவோட பொதுச் செயலாளர். இந்த ஜூலையில் ஆரம்பித்து இன்னையோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் மேலே போயிட்டார். 150 தொகுதிகளுக்கு போயிட்டார், கவர் பண்ணிட்டாரு. ஆமாம், இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இன்னும் அவருக்கு 7 மாதம் இருக்குது. இன்னும் எத்தனை ரவுண்டு போவார் தெரியாது. ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு கூட போகக்கூடும். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லையா சார்? என்ன பிரிந்த போனவங்களை ஒன்று சேர்க்கணுன்ட்டு அந்த இதுவே இல்லை. கரெக்ட். எனக்கு வந்து தன்மானம் தான் பெரியுது என்றார். ஒரு கட்சிக்கு ஆட்சி தானே பெரியுது. ஏன் அப்படி இருக்காரு? அதுவும் பார்க்கணும் இல்லை? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஓபிஎஸ் சேர்த்துக்கல, டிடிவி தினகரன் கரெக்டு. அதில் அவர் தொடர்ந்து அதே இவங்களை இல்லாமலே வந்து நம்ம கட்சி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி கட்சி நடத்தலாம், வெற்றி பெறணும் இல்லை, தொடர்ந்து தோல்வியை கண்டுட்டு வரார். ஏன்னா தொடர்ந்து தோல்விங்கிறது அதுவே நம்ம நிரந்தரமாக எடுத்துக்க முடியாது. பர்சன்டேஜ் குறையில, அவருடைய செல்வாக்கு குறையில, தொண்டர்கள் யாரும் போகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர், சசிகலா ஆதரவு இருக்காங்கல்ல, கீழ் நிலையில் இருக்க தொண்டர் இருக்காங்கல்ல, அவங்களாம் அதிமுக பக்கம் வருவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தொடர்ந்து இவர் ஒரே நிலைப்பாடு தான், மாற்றம் வேவரிங் மைண்டு கிடையாது. இன்னைக்கு ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் சேர்க்கறது இல்லைன்னு உறுதியாக இருக்கார். 3 பேர் சேர்க்கறது இல்லை. அப்போன்னா தேர்தல் களம் திமுக விஜய்ன்ட்டு அப்படி போயிடும் இல்லை, இவருடைய நடவடிக்கை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, பொதுவாக இவங்க இப்படி எதுக்குமே ஒத்து வரல சார். வரலைங்கிறது உண்மைதான், நான் அதுக்கு சொல்லலை. ஆனால் இவங்களோட இருக்கிறத விட தனியாகவே நின்று ஜெயிப்போன்னுன்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுறாரு. நீங்கள் தன்மானம் சொல்கிறீங்க. எஸ், தன்மானம் மட்டும் இல்லை, தன்னம்பிக்கையும் அவருக்கு இருக்குது சார். நீங்கள் உழைக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சொல்கிற வார்த்தை நான் முழுக்க ஏற்றுக்கிறேன். டிடிவி தினகரன் எவ்வளோ மாநாடு நடத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமியில். ஓபிஎஸ் எத்தனை மாநாடு நடத்திருக்காங்க?
சசிகலா எத்தனை பேர் அனுப்பியிருக்கு? இல்ல. அவங்களுக்கு பலம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்ல? பண்ணலையே. சார் எடப்பாடி மட்டும் தானே பண்றாரு. சரி சார், உங்களுக்கு இன்னொன்று சொல்லு சார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதே டிடிவி ஓபிஎஸ் அதிமுக பின்னுக்கு தள்ளி டெபாசிட் போயிடுச்சு சார். டெபாசிட் போயிடுச்சு. ஓபிஎஸ் மட்டும்தான். ஆமா. ஓபிஎஸ் தினகரன் சொல்றேன். எத்தனை இடங்கள்ல டெபாசிட் போச்சு? 7 இடங்கள் 7 டெபாசிட். இடங்கள் போச்சு. அதுல 5 இடம் சவுத்து. ஆமா, கரெக்ட். முக்குளத்தோர் இது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே டிடிவி தினகரன் 30 தொகுதி ஸ்பாயில் பண்ணியிருக்கார். கரெக்டு. இதெல்லாம் உண்மைதான். ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு புக் பண்ணுறீங்க. உடனே அது உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தா பயமாக இருக்குது, நிறைய இருக்குது, நமக்கு சான்ஸே கிடைக்காது, கன்ஃபார்ம் ஆகாதுன்னு வேறு டிக்கெட்லேயும் சொல்லிட்டாங்க. தட்கல் போவீங்களா இல்லையா? தட்கல் போவேன். எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் மற்ற கட்சிகளை சேர்த்துக்கணும்னு சொன்னதை நிராகரிச்சுட்டே வர்றார். அந்த வாய்ப்பை ஏற்றுக்காமல் இருக்கார். தட்கல் மாதிரி பாரத ரத்னா பட்டம் தேவருக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டார். அப்போது தேவரை பின்பற்றுகிற அந்த சமுதாயத்தினர் எத்தனை பேரும் ஆஹா நமக்காக குரல் எழுப்புறாரு அப்படின்னு எடப்பாடி மேலே ஒரு இருந்தாலும் வருமா? இல்லை, ஆனால் இவங்க இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இருக்கிற அவங்களுக்கு தனக்கு ஒரு இது இதுன்ட்டு நம்மளை பின்னுக்கு தள்ளுறான்ட்டு அந்த சமூகத்துக்கு இடத்துல எடப்பாடி மேலே கோபமாக இருக்குது. அது மாறிடுமா? மாறாது. அவர் மேலே கோபம்லாம் வராது. மெல்ல மாறி தான் வருது. ஏனென்றால் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலும் அந்த சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. திண்டுக்கல் சீனிவாசன். ஆனால் 2021 2024 திருப்பியும் அவங்க 2021 சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் கூட இருந்தார். இப்போ போயிட்டாரு. அதான் சொல்கிறேன். ஓபிஎஸ் இல்லாமலும் ஒரு ஆள் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் யாராக இருந்தாலும் இல்லாட்டாலும் தனித்து செயல்படுவோன்னு இவர் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறாரு. தென் மாவட்டங்களில் நீங்கள் சொன்ன தென் மாவட்டங்களில் நடத்தின கூட்டங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டம், மக்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. வரவேற்ற கூட்டம். நீங்கள் அப்படி கொச்சையாக பேச வேண்டாம். அப்படி பார்த்தா எல்லாருமே சொல்லலாம். அதை அந்த கமெண்ட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா எல்லா கட்சிகளும் வரவேற்ற கூட்டம், பிஜேபி கூட சொல்ல முடியுமா? ஆமாம், அந்த மாதிரி பேச வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்று, அவ்வளோ கூட்டம் வருதுன்னா எல்லாமே வருதுன்னு ஒத்துப்போம். எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரி கூட்டம் வருதுன்னு ஒத்துப்போம். இல்லை நீங்கள் அது வரவேற்ற கூட்டம்னு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா எல்லா கட்சிக்கும் சொல்ல வேண்டி வரும். அதனால் அப்படி இப்போ திமுக விஜய்க்கு கொடுக்குற இந்த கொடைச்சினால அவர் மனம் மாறி திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு மனம் மாறி அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு, அதாவது 2001 மூப்பனா காங்கிரஸ் கூட்டணி வச்சு தொகுதி பிரிச்சு, அதே மாதிரி ஏடிஎம்கே இவங்க தொகுதி பிரிச்சுக்கிட்டு பாஜக ஆகுதுன்ட்டு அப்படி ஒரு கூட்டணி வச்சிருந்தா ஏறக்குறைய மொத்தமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யாரும் திமுக அதிமுக எந்த கட்சி விஜய் நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விடும், தோற்கடிக்கப்படும். இல்லை, பெரும் சரிவு சந்திக்க நிச்சயமாக, சந்தேகமே இல்லை. அதாவது 1971 178 இருதை விட அதிகமாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இவங்களுக்கு. அதிமுகவுக்கும் கூட்டணிக்கு தாவேகா கூட்டணிக்கு அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அவ்வளோ. சரி சார், பார்க்கலாம் சார். இன்னும் 6 மாதம் இருக்குது. எப்படி அமையுதுன்ட்டு, மக்கள் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கல. ஏன்னா தமிழக மக்கள் மிக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். எப்பயுமே தொங்கும் சட்டமன்றம் அமைச்சது கிடையாது. ஆமாம், ஒரு கட்சிக்கு சாதகமாக தான் அனுப்பேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்னு தெரியல சார். பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். ஜெம் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.